அடுத்து தயாரிப்பாளர் சங்கம். ஆமாம், இது தற்போதைக்கு தான் இப்போ இயக்குனர் சங்கம். என்ன கதிரேசன் சார் கும்பிடு போட்டார், போங்கப்பா நீங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் சிறப்பு அழைப்பாளராக வரவில்லை. இந்த படத்தை இயக்குனர் நந்தா என்னோட சிஷியர். இன்றைக்கி சில சூழ்நிலை அவரால் வர முடியல. அவர் பேராக நான் வந்திருக்கேன். ஓகே சார். ஆமாம், அவர் சார்பாக நான் வந்திருக்கிறேன். அதனால் அவர் இல்லாத குறைய நான் போக்கிறேன். முதல்ல படவா, இது வந்து செல்லம் குட்டி அந்த மாதிரி ஒரு செல்லமாக கூப்பிட்றதான் படவாங்கிறது. ஆக்சுவலி விமல் சாருக்கு இந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமான டைட்டில். படவா விமல்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவரும் எல்லாருக்கும் செல்லப்பிள்ளை தான். அவரை படவானே கூப்பிடலாம்ல. இந்த படத்துடன் தயாரிப்பாளர் ஜான் பீட்டர். அவர் தயாரிப்பாளர் சொல்ல விட முதல்ல இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அவர். அதுக்கப்புறம் தான் அவன் தயாரிப்பாளர். அதில் அவர் வந்து எதை நேசிப்பார்னு தெரியும் எனக்கு. அவர் முழுக்க முழுக்க இசை தான். இசை அவருக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட் இல்லை. கதை எழுதுவார், வசனம் எழுதுவார், விட்டால் பாட்டு எழுதுவார். ஆமாம், எழுதியிருக்காரு. போனால் போதுன்னு இளைய கம்பெனிலாம் விட்டு கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். எல்லா தகுதியும் ஆக்சுவலாக அவர் ஒரு டி ராஜேந்தர் மாதிரி தான் அது. ஆமாம். இன்னொன்று, அவர் ஒரு இசையமைப்பாளராக இருந்தனால அந்த ஒரு உணர்வில் தான் நம்ம படத்து இசையை வந்து ஒரு இசையமைப்பாளர் தான் வெளியிடணும் அப்படின்னு தான் விஜயாண்டி சார் அவர் வரவழைச்சிருக்காரு. இவர் இசையமைப்பாளர்னால தான் அவரும் வந்திருக்காரு, அது வேறு விஷயம். வெறும் தயாரிப்பாளர் இருந்தால் அவர் ஆயிரத்து வேலை இருக்குது, போங்க பண்ணிருப்பார். ஓகே, ஒரு இசையமைப்பாளர் படம் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம ஒரு இசையமைப்பாளர் வந்து பாடல் வெளியிடணுங்கிற அந்த ஒரு டெக்னீஷியனோட ஒற்றுமை உணர்வு. ஆமாம், விஜயாண்டன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படத்தில் வர கேரக்டரை விட அவர் ஒரிஜினல் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்போ பார்த்தாலும் நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன். அப்போ எப்படி பார்த்தோமோ அதே எளிமை, அதே புன்னகை, அது எல்லாருக்கும் வந்துடாது. ரொம்ப அது எளிமை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவர் படங்கள் அந்த கதை தேர்வு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் யார் பண்ணுறா, டைரக்டர் யார் பண்ணுறா, மியூசிக் யார் பண்ணுறா, இந்த தேர்வுலாம் ரெண்டாவது பட்சம்தான். கதை தேர்வு தான் ஃபஸ்ட்டு படத்துக்கு முக்கியம். அப்போ கதையை தேர்ந்தெடுக்கிறதுல அவருக்கு இல்லாடி. அது பிச்சைக்காரன்னு டைட்டில் வைக்கிறதுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணும். ஏன் அந்த துணிச்சல் வந்துச்சுன்னா அந்த கதை மேலே உள்ள நம்பிக்கை. கதை மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு நெகட்டிவாக டைட்டில் வைக்கணும் வச்சுருப்போம். கோடீஸ்வரன் படத்தை கோடீஸ்வரன் வச்சுருக்கணும். படத்துக்கு கோடீஸ்வரன் தான் அது. கோடீஸ்வரன் லட்சாதிபதினு வச்சுருக்கலாம். கதை மேலே உள்ள நம்பிக்கையில் நெகட்டிவ்லாம் மைண்டில் ஏற அவருக்கு. பிச்சைக்காரன் வச்சார். ஒரு பிச்சைக்காரனா 2 பிச்சைக்காரன், அப்போ எவ்வளோ பெரிய தைரியசாலி அவர். நம்ம நண்பர் சவுந்தர் சொல்லும்போது சொன்னார் அருள்வாக்குன்ட்டு. அருள்வாக்கு சொன்னீங்க ஐயனாரா கருப்பணசாமி, எந்த சாமியோ. ஆனால் அவர்கிட்ட ஒரு அருள்வாக்கு இருக்குது விஜயாண்டனி சார்கிட்ட. என்னென்னா, பிச்சைக்காரன் படத்தில் அந்த 500 1000 நோட்டு செல்லாத போன இப்படி இருக்கும்னு ஒன்று மேட்ரு வச்சார் சீனா. அந்த வாக்கு பழிச்சிருச்சு. அப்போ அருள்வாக்குன்னு சொன்னது உண்மை தான், சவுந்தர் சொன்னது உண்மை தான். விஜயாண்டனி சார், இது மாதிரி நல்ல விஷயம், நாட்டு நல்ல விஷயத்தை அப்போ படத்தில் வைங்க சார், உங்கள் வாக்கு பழிக்கட்டும். நல்லவங்க ஆட்சி அமைந்த வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் சோசியல் சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். நாட்டில் இப்போ அது நம்ம ரொம்ப ஏக்கமாக இருக்குது. அதனால் நாட்டுக்கு தேவையான விஷயத்த ஏதோ ஒரு சீன் 2 சீனு அழுத்தமாக வச்சு விட்ருங்க, உங்கள் வாக்கு பழிக்கட்டும். அப்புறம் இந்த படத்தை வெற்றி அடையணும்னு வாழ்த்துவீங்க, அதுவும் பழிச்சிடும், அது வேறு விஷயம். அப்புறம் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ஜான் பீட்டர்.
பாட்டு ஒவ்வொன்றும் வேட்டு தான் அது. அடுத்து தூள் கிளப்பியிருக்கார் அவர். அவர் ஏன்னா இதை அவர் அவர் தயாரிப்பாளர். இதில் அவருடைய திறமையை நிரூபிச்சு ஆகணும். அந்த வெறியில் போட்டால் தான் அத்தனை மட்டுமே எதுவும் சோடப்படலை சார், எல்லாமே சூப்பர். அதில் அந்த மலையில் ஒரு சான் இருக்கு, வானம் கொட்டட்டும் கொடை பிடிங்க கொட்டுதே வானம். ரொம்ப அந்த சிலது கதையோட பார்க்கும்போது தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொஞ்சம் ஃபீல் உள்ளே போய் ஒன்ற முடியும். இது சுச்சுவேஷன் இன்னும் தெரியாது, தெரியாமலே அந்த சாங்கில் ஒரு உயிர் இருக்குது. ஆக்சுவலி அந்த நாயகன் படத்தில் பாட்டு வரும்ல, ஆமாம், அந்தி மல்லை மேகம், ஆமாம், அது டக்கு ஒரு வாட்டி மைண்ட் வந்துட்டு போகுது. அது எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ மலை சாங்கில் இதுவும் ஹிட் ஆகும். மலை சாங் 2 3 நாயகன், அப்புறம் நம்ம சூர்யா சார் படம் குஷி ஜோதி ஆடுவாங்கள்ல, நிறைய மலை சாங்லாம் ஹிட் ஆகிருக்கு. இந்த சாங்கு இதில் எனக்குன்னு ஒரு கதையோடு இருக்க மாதிரி இருக்குது. கதையோடு இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு உணர்வு வந்திருக்காது ஃபஸ்ட்டு. அந்த சாங்கு நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பெட்ரூமில் ஹீரோயினை கொஞ்சம் செக்ஸியாக ஆடுவாங்கள்ல, ஹீரோயின் செக்ஸியாக தான் இருக்காங்க, அவர் செக்ஸியாக ஆடி இருக்காங்க. ஆமாம், அந்த சாங் நல்லாயிருக்கு. அப்புறம் படம் ஓப்பனிங் சாங்கு போல் நினைக்கிறேன், டைட்டில் சாங்கு அது நம்ம இளைய கம்பன் எழுதியிருக்கிறாரு. ஆமாம், இளைய கம்பன் எப்போயுமே அவனுக்கு கொஞ்சம் பிடிச்ச கவிஞர். ஏன்னா அவர் பேர் எனக்கு பிடிக்கும். எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டையில் தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் கடைசி காலத்தில் வாழ்ந்து அங்கே தான் அவர் அடக்கமாகி அவர் சமாதி அங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் பாரதின்னு நிறைய பேர் வைப்பாங்க, இளங்கோன்னு நிறையா பேர் வைப்பாங்க. ஆனால் அந்த கம்பன் மட்டும் அதிகமாக பேர் வைக்க மாட்டாங்க, அது அபூர்வம். அது காரணம் பல இருக்குது. ஏன்னா இங்கே யாரும் கம்பனை கொண்டாடலை. பாரதியை கொண்டாடின அளவுக்கு, இளங்கோ அடிகளை கொண்டாடின அளவுக்கு கவிச்சக்கரவர்த்தி கம்பரை யாரும் கொண்டாடலை. அது பாடப்புத்தகத்தெல்லாம் படிக்கிறோமே தவிர இங்கே ஒரு அரசாங்கமோ ஒரு பொது நிகழ்ச்சிகளோ அவருக்கு ஒரு விழாவோ எடுக்க மாட்டோம். ஆனால் அது ஒரு அரசியல், அது பேசினா தனியாது. ஏன்னா ராமாயணங்கிறது வடமொழி இலக்கியம், அதை மொழிபெயர்த்துருக்கோம்ங்கிறனால ஒரு அவரை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவர் பேரை வச்சுருக்காரு இளைய கம்பன்ட்டு, அதுக்காக எனக்கு தனி பாராட்டுக்கள். அப்புறம் இந்த கூட கேமரா ஒர்க்கு பாராட்டணும், ராமலிங்கம் சூப்பர். பேசும்போதே சொன்னால் அந்த வருத்தப்பட வாலிபர் சங்கம் ஞாபகம் வச்சுட்டு எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அப்படியே எங்கேயுமே ஒரு ஆஃப் இருட்டு ஆஃப் இல்லாமல் பளிச்சுன்னு வந்துச்சு. நம்ம விமர்சனம் எப்போவுமே அழகாக இருப்பார், இதில் ரொம்ப அழகாக இருக்கே சார். ஏன்னா காரணம் இருக்குது, ஏன் அழகாக இருந்தாருன்னா ஷூட்டிங் பேர் எங்கள் ஊர் சைடு. ஆமாம், காளையார் கோயில். ஆமாம், எங்கள் ஊரில் போய் எடுத்தாலும் நீங்கள் அழகாயிருவீங்க. அடிக்கடி எங்கள் ஊருக்கு போங்க விமல் சார். நடிகர் விமல் அவெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டாரு, வெற்றி பயணத்தில் போய்கிட்டு இருக்காரு. இன்னமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு இந்த படவோட வெற்றியும் காரணமாக இருக்கும். ஏன்னா விமல் மாதிரி ஹீரோக்கள் வெற்றி அடைஞ்சது தான் நிறைய புதிய இயக்குனர் வர முடியும். அப்புறம் ஒரு படம் 2 படம் பண்ணிவிட்டு அடுத்த படம் வாய்ப்பு இல்லாமல் இருக்க ஒரு இயக்குனர் கூட நிறைய வாய்ப்பு கொடுப்பார் அவர். ஏன்னா அவர் இயக்குனரோட ஹீரோ. அவர் இந்த மாதிரி ஹீரோக்கள் வெற்றி அடைஞ்சது தான் நிறைய உதவி இயக்குனர்கள், நிறைய நல்ல கதைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் டைரக்டர் நந்தா, இது படம் சொன்ன மாதிரி ட்ரெய்லர் அப்படியே கலகலப்பாக போனால் கூட அதுக்குள்ளே ஒரு விஷயம் நல்ல கதை சொல்லியிருக்காருன்னு கணிக்க முடியுது. நல்ல உழைப்பாளி அவர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட அதோட நல்ல கருத்தையும் சொல்லியிருப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சில நேரம் ஒரு படம் சரியாக போகலை, படம் ஒரு தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா என்ன நினைக்கிறோம், பிடிச்ச கிளாஸ் நினைக்கிறோம்.
பிடிச்சிருக்கு பணம் போயிருக்கும், பிடிச்ச லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னா. ஒரு படம் தோல்விங்கிறது பிடிச்ச மட்டும் லாஸ் இல்லை. ஹீரோவுக்கு, டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு, எடிட்டருக்கு, டெக்னீஷியன் எல்லாருக்குமே பெரிய லாஸ். ஏன்னா ஒரு படம் ஓடலைன்னா, நான் இந்த படத்தில் நான் கேமரா நான் தான் ஒர்க் பண்ணேன், இந்த படத்தில் எடிட்டர்னா அதை படத்தை பார்த்து பேர் சொல்ல முடியாது நம்மளுக்கு. ஆனால் வெற்றி அடைஞ்சிட்டா அந்த படத்தை எல்லோரும் சொல்லுவான். கேமராமேன் சொல்லுவாப்பில், நான் தான் இந்த படத்து கேமராமேன், நான் தான் இந்த படத்து எடிட்ரு, நான் தான் இந்த படத்து மியூசிக் டைரக்டர், நான் தான் இந்த படத்து ஆர்ட் டைரக்டரு. அப்போ பெருமையாக சொல்லுவான். அப்போ இதை விட லாபம் எதுவுமே இல்லை. ஒரு படத்தை நான் அடையாளமாக சொல்கிறேன்னா அதை விட எனக்கு என்ன சம்பாத்தியம் வேண்டி இருக்குது, அதை விட எனக்கு என்ன ஒரு லாபம் வேண்டி இருக்குது. ப்ரொடியூசருக்கு பணம் தான் லாஸ் ஆகும், நமக்கு வாழ்க்கையை லாஸ் ஆகிடும். அதை ஒவ்வொரு டெக்னீஷியன் உணரணும். ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது இந்த படம் ஓடிச்சுன்னா நமக்கு லைஃபுங்க. ப்ரொடியூசருக்கு பணம் போனால் அடுத்த படம் சம்பாதிச்சுட்டு போயிடுறாரு, நம்ம லைஃப் போச்சுன்னா. அப்போ ப்ரொடியூசரை விட டெக்னீஷியன் எல்லாருமே அவரோட அக்கறையோட பொறுப்போட படத்தை ஒர்க் பண்ணணும். ஒரு படம் ஓடிச்சுன்னா நம்ம தான் காலத்துக்கு விடுவோம். இந்த படத்தில் நான் தான் ஸ்டென்ட் மாஸ்டர், நான் தான் டான்ஸ் மாஸ்டர் சொல்கிறோம்ல. படம் ஊற்றிக்கிச்சா சொல்கிறோமா? பேசவே மாட்டான். இந்த இடத்துல ஒர்க் பண்ணியா அது ஞாபகம் பண்ணிட்டுருவோம். நம்ம சினிமா தான். இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு படத்தில் ப்ரொடியூசர் எல்லாருமே ஒட்டுமொத்த உணர்வோட இந்த படம் ஜெயிச்சு அவங்க உணர்வோட வேலை செய்ய வேண்டிய காலகட்டாயம் ஆகுது இப்போ. ஏன்னா இன்றைக்கி இங்கே பெரிய படத்துக்கு தான் ஆடியன்ஸ் உள்ளே போகிறாங்க. மக்கள் அதிகமாக உள்ள சின்ன படங்க வர மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு சின்ன ஆதங்கம் எப்படின்னா, நம்ம சினிமாக்காரங்களை என்ன பண்ணுறோம், மக்களை குறை சொல்கிறோம். யாருமே தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க, சின்ன படத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, சின்ன ஹீரோ படத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. மக்களை குறை சொல்கிறோம். நம்ம கரெக்டாக இருக்குமா? சினிமாக்காரன் கரெக்டாக இருக்குமா? நம்ம சினிமாவுக்குள்ள நமக்குள்ள நம்ம ஆதரவாக இருக்குமா? நம்ம சப்போர்ட்டாக இருக்குமா? நம்மளை ஆராயும் ஃபஸ்ட்டு. இந்த படம் என்னை பற்றி ட்ரெயிலில் பார்த்து நான் உணர்ந்தது விவசாயத்தை பற்றி கதையாக இருக்கும். இதுதான் விவசாயத்துக்கு ஒரு ஹீரோ போராடுற கதையாக தான் இங்கே இருக்கும். விவசாயத்தை பெருமை சொல்கிற படமாக இருக்குது படவா தான். இந்த வருஷம் நமக்கு தேசிய அவார்டு பட்டுச்சு கடைசி விவசாயி. ஒரு விவசாயியோட வழியை சொல்கிற படம், அது தேசிய அவார்டு பெற்றிருக்கு. இன்றைக்கி நம்ம காலைல சாப்பிட்ருப்போம், மதியம் சாப்பிட போகிறோம். இதன் வரை சாப்பிட எல்லா காரணமே விவசாயி தான். அப்போ விவசாய வழியை சொன்ன படத்துக்கு தேசிய அவார்டு பெற்றிருக்கு. சினிமாக்கு யார் கொண்டாடினீங்க? யார் கொண்டாடினீங்க? அந்த டைரக்டர்காராவது மனப்பூர்வம் வாழ்த்து சொன்னீங்களா? சினிமாக்கள் ஒவ்வொரு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் மக்கள் குறை சொல்றீங்க. நீங்கள் சரி, ஒரு தமிழ் படத்துக்கு தேசிய அவார்டு பெற்றிருக்கு, யாரும் வாழ்த்து சொல்லுங்க. அந்த படத்துக்கு ஏன் கொடுக்கல? ஜெய்பீமுக்கு ஏன் கொடுக்கல? ஜெய்பீம் ஒரு பெரிய லெஜெண்டு தான். அவர் ட்விட்டர் போகிறாரு, ஏன் ஒரு இந்தியனின் குரல் உங்களுக்கு பிடிக்காதான்ட்டு. நான் கேட்குறேன், விவசாயின் குரல் என்ன சைனாக்காரன் குரலா, ரஷ்யாக்காரன் குரலா? விவசாய குரல் யார் குரல்? இந்திய குரல், தமிழனின் குரல், ஒரு விவசாயின் குரல். சரி, நீங்கள் ஒரு படத்தை எதிர்பார்த்துக்கலாங்க, கொடுக்கல, ஓகே. ஒரு நாகரிகம் என்ன, ஒரு சினிமாக்கான நாகரிகம் என்ன, முதல்ல கிடைச்ச படத்துக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லக்கூடாதா? அந்த இயக்குனருக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லக்கூடாதா? யாராவது வாழ்த்து சொன்னீங்களா? ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு கொடுத்துக்கலாம் சொன்னீங்களா? ஓகே. ஏன் அந்த படத்துக்கு கொடுக்கல? இன்னொருத்தர் போய் போகிறாரு, ஜேபிஎம் கொடுக்காது, எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறதுன்ட்டு. அது என்ன அர்த்தம் இல்லை. அப்போ விவசாய சம்மந்தப்பட்ட படத்துக்கு தேசிய விருது பெற்றது உங்களுக்கு வருத்தம் அளிக்கிறதா? ஒரு இயக்குனர் என்ன பண்ணிக்கணும், அந்த மணிகண்டனுக்கு நம்ம வாழ்த்து சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்து அது புலம்புல அப்புறம் வச்சுக்கலாம். சினிமாக்கான யார் கொண்டாடினீங்க? யார் அவருக்கு வாழ்த்து சொன்னீங்க? மக்களை குறை சொல்லாதீங்க, நம்மளே சரியில்லை. முதல்ல ஒரு விளையாட்டில் ஒருத்தர் தங்கப்பதக்கம் பெற்றாலோ வெற்றி அடைஞ்சாலோ நம்ம நாட்டு தமிழ்நாட்டு சிஎம் வாழ்த்துறாருல, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு வாழ்த்துறாருல. அது சிலது ஃபேக்னா இப்போ அது வேறு சிலுங்களா யாரும் தேவையில் வந்துடுறாப்புல. அப்போ தமிழ் திரைப்படத்தில் ஒரு தேசிய விருது வாங்கியிருக்கு, முதலமைச்சர் வாழ்த்துனாரா? அவரை வீட்டுக்கு
கூட்டி வச்சு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தாரா? நான் சொன்னேன், சினிமாவில் தான் வருமானம் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக போகுது. சினிமாவில் இருந்த வருமானம் தான் கோடி கோடியாக போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஜெயிலர் வந்து 600 கோடி வசூல்னா 100 கோடிக்கு மேலே கவர்மெண்ட் போயிருக்குங்க. சினிமா உங்களுக்கு முக்கியம் இல்லையா உங்களுக்கு? இங்கே ஒரு வெற்றி அடைச்சா நான் வாழ்த்த மாட்டேல? விளையாட்டு வீரர் வாழ்த்துறிய, யாராவது வாழ்த்துறிய? ஏங்க சினிமாக்காரங்க தேசிய அவார்டு வாழ்த்து வாங்கி ஒரு இயக்குனர் வாழ்த்துக்கு உங்களுக்கு டைம் இருக்காதா? அது இதான் கேட்கல, ஆதங்கங்க நாங்கள். என் நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா நிறைய படங்கள் அவர் தான் மியூசிக் அமைச்சிருக்காரு. கருவறைன்னு ஒரு குறும்படத்துக்கு அவருக்கு தேசிய அவார்டு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்ம நண்பர், நம்ம இசையமைப்பாளர், அவருக்கு தேசிய அவார்டு கிடச்சிருங்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். எங்கே இப்போ பந்துக்கிட்டோம்? நான் ஒரு இயக்குனர் சொல்கிறேன், ஒரு தேசிய அவார்டு பெற்ற மணிகண்டனை நம்ம கொண்டாட தவறி விட்டோம். இது சினிமாக்காரன் எல்லாருக்குமே மிகப்பெரிய குறை. ஒரு ஜெய்பீம் கிடைக்கலைங்கிறதுக்காக இதையும் கொண்டாட மாட்டீங்க. ஒரு மோசமான படம் பரவாயில்லங்க, விவசாய படங்க. அப்போ காரணம் சொன்னாங்க, ஜெய்பீம் கிடைக்காதுக்கு சூர்யா வந்து மத்திய அரசுக்கு எதிரானவர், அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. போன வருஷம் என்ன யார் கொடுத்தாங்க? சூரியரை போட்டு 5-6 அவார்டு வச்சுங்க. இதே சூர்யா நடித்த படம். அப்போ அவருக்கு என்ன 10 வருஷம் கூட்டணியாக இருந்தார் அவர். அப்போ அதே சூர்யா படத்துக்கு 5-6 அவார்டு கொடுக்கும்போது அப்போ ஏன் நீங்கள் பேசலை? இப்போ கொடுக்கலைங்கும் போது சூர்யாவுக்கு எதிராக பேசியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் அரசியல் எல்லாத்துக்கும் மொழியில், மதத்தில், சினிமாவில் எல்லாத்துலையும் அரசியல் கலந்தோம்னா சரியாக வராது. நாடு முன்னேற்றம் அடைய முடியாது. அரசியல் வேறு, தொழில் வேறு. பிரித்து பாருங்கள் முதல்ல. நான் சொல்கிறேன், கடைசி விவசாயி திரைப்படத்துக்கு தேசிய விட வாங்கிய மணிகண்டனுக்கு வாழ்த்துக்கள். கரவசம் எல்லாரும் கரவசம் பண்ணுறேன். இந்த கையெழுத்து போய் அவருக்கு சேரும். ஏன்னா உங்கள் கையெழுத்து தான் அவருக்கு பெரிய விருது. இங்கே அரசியல் சினிமாக்காரங்க விருது வாழ்த்துக்கள் தேவையில்லை. அதே விவசாய சம்மந்தப்பட்ட ஒன்று தான் இந்த படவா. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா நல்ல கருத்து சொல்கிற எல்லா படமே மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றி அடைச்சா தான் அடுத்து ஜான் பிடிச்சா அடுத்து 2-3-4 படம் பண்ணுவார். அப்போ இன்னும் 4-5 இயக்குனர் அறிமுகப்படுத்துவார். சினிமாவுக்கு நல்ல இயக்குநர்கள் தேவை. புதுசாக ஆள் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ புதுசு கதையாக வரும். எடுத்தோடனே 20-30 படம் ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒரே தாட்டத்தில் இருக்கும் மண்டையில். ஒரே கதை திருப்பி வேறு மாதிரி மாற்றி பண்ணிட்டே இருப்பாங்க. புதுசாக வரணும். அதுக்கு புதுசு நிறைய இயக்குனர் வரணும்னா ஜான் பிட்டு மாதிரி ப்ரொடியூசரில் வெற்றி அடைய வேண்டும். இந்த படத்தின் மூலமாக இயக்குனர், கேமராமேன், எடிட்ரு, இப்படி எல்லா டெக்னீஷியனுக்கும் மிகப்பெரிய பேர் வர வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.